வந்த பிரச்சனை மாதிரி எந்த கட்சிக்கும் பிரச்சனை வந்ததை நான் பார்த்தது இல்லை. ஆனா நேத்து பண்ணோம். இங்க யாரு நம்மளுக்கு எதிரியா இருக்காங்கன்னு யாரும் தெரியல. ஏன்னா எல்லாம் ஒரு தாய் மக்கள்னு தான் நம்ம பழகிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த பிரச்சனை, இந்த ஃபங்க்ஷனுக்கு 1000 அழுத்தங்கள் வருது. ஆனா நாங்க எதுவுமே பண்ணல. மக்களுக்கான பணிக்காக எங்க தளபதி ஆணைக்கினங்க நாங்க எங்களால் வந்து மக்கள் உணவை நாங்க வழங்குறோம். ஆனா அதை பண்ண முடியாம எங்களுக்கு நேத்துலாம் ஒரு அழுத்தம். இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எங்களுக்கு போன் பண்றாங்க, இன்னங்க எப்ப இன்னும் ஃபங்க்ஷன் முடிய போகுதுன்று. ஆனா நாங்க வந்து எங்களோட சுய லாபத்துக்காகவும் எங்க தளபதி சுய லாபத்துக்காகவும் எதுவும் பண்ணல, மக்களுக்காக பண்றோம். ஆனா மக்கள் பணியை பண்ண விட மாட்டாங்க. இங்க இது எப்படி நீங்க தான் வந்து 5 வருஷம் ஆட்சியில் அமைச்சிருங்க, புரியுதுங்களா? ஆனா யோசிக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு மாற்றத்தை உருவாக்கலாம். நாங்க வந்து எங்க தளபதிக்காக வந்து இப்ப போயிருக்கிறோம். பாமர மக்கள் நீங்க யோசிக்கணும். ஒவ்வொரு வாட்டையும் யோசிச்சீங்கன்னா, ஒவ்வொரு ஓட்டை மாத்தி போட்டீங்கன்னா எங்க தளபதி கண்டிப்பா வருவாரு, புரியுதுங்களா? ஏன்னா நான் ஒரு பாமர மக்களா பேசுறேன். அண்ணா பேசினாரு, அண்ணா பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு அழுத்தமா இருந்தது. ஆனா நான் ஒரு பாமர மக்களா இருந்து நான் பேசுறேன். நீங்க வந்து ஒரு ஆட்சியை மாத்துறீங்கன்னா கண்டிப்பா நம்ம தமிழ்நாடு நிலைமையா மாறும். ஏன்னா 2 வருஷமா ரெண்டு ஆட்சி மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஒரே கட்சி தான், புரியுதுங்களா? அதை ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னா நீங்க வரணும். நாங்க வந்து இப்ப எங்க தளபதிக்காக வேலை செய்யணும், புரியுதுங்களா? நீங்க நாட்டு மக்கள், நீங்க வந்து எல்லா நிகழ்ச்சியும் பாக்குறீங்க, இப்ப ஆளுங்கட்சி பண்றதையும் பாக்குறீங்க, புரியுதுங்களா? இத வந்து இந்த நிலைப்பாடை மாத்தணும்னா உங்களால மட்டும்தான் முடியும். தளபதி நாம வாழ்க.